ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மகர ராசிக்கு உண்டான மார்ச் மந்த்துக்கு உண்டான பலன்கள் பார்க்க போகிறோம். ஒன்றாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சீரியஸ் மைண்ட் செட்டாக இருக்கும். இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். செல்ஃப் எஃபர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ட்ராவலுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. கம்யூனிகேஷனில் செம்ம க்ரோத் இருக்குது. இரண்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான ஒரு இன்கம் பொட்டன்ஷியல் இருக்குது. சூரியன், புதன், செவ்வாய், ராகு 4 கிரகங்கள் இரண்டாம் வீட்டிலே இருக்கிறதுனால சமமான ஒரு சூப்பரான ஒரு இன்கம் பொட்டன்ஷியல்ங்கிறது இருக்கு. ஆர்குமெண்ட்ஸ் வீட்டில் ஃபேமிலியில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. சேவிங்ஸ் கொஞ்சம் படிப்படியாக சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. சிப்லிங்ஸோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக பிளானிங் நிறையா நடக்கும். மூணாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஸ்லோ எஃபர்ட்டாக இருக்கும். டிசிப்ளின்டு அப்ரோச் நிறையா பண்ணுவீங்க. எமோஷனல் பேர்டன் கொஞ்சம் இருக்கும். கிரியேட்டிவ் திங்கிங்கிறது இருக்கும். காம்படிஷனுங்கிறது ஸ்ட்ராங் ஆகும். மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது நிறைய தேவை. லீகலாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். எஃபோர்ட் போட்டு ஸ்ட்ரகிள் ஆகி அதுக்கப்புறம் சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நான்காம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷன் ஏற்படும். நல்ல விஷயத்துக்கு ஆர்குமெண்ட் சில விஷயங்கள் வரும். அதை மட்டும் தவிர்த்துக்கணும். வீட்டை பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப் நல்லா இருக்கும். கெரியரில் போல்டு டிசிஷன் எடுப்பீங்க வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில். ஐந்தாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது நல்லா ப்ராக்டிக்கலாக நல்லா லவ் லைஃப் சூப்பராக இருக்கும். ஸ்டேபிள் கிரியேட்டிவிட்டியாக இருக்கும். கம்யூனிகேஷன் மூலயமா நல்லா பேசுறது மூலயமா லவ் ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கும். குழந்தைகள்னால வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படலாம். ஸ்மால் கெயின்ஸ், சின்ன ஒரு கெயின் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆறாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது லீகல் சப்போர்ட் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. குட் ஹெல்த் ரெக்கவரி அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. ஹெல்த் ரெக்கவரி செமையாக இருக்குது. ஒர்க்கில் ஒரு நல்ல நாலேஜபிளாக வேலை செய்வீங்க. ஃபினான்ஷியலில் பொறுத்த வரைக்கும் ஒரு காம்படிஷன் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸ்பீச்சில் மட்டும் கொஞ்சம் கவனங்கிறது தேவை. டிசிப்ளின் ரொம்ப தேவை. ஏழாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது மூடு ஃப்ளக்சுவேஷனுங்கிறது இருக்கும். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பாண்டிங் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்பௌஸ் கரியரில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். பப்ளிக் இமேஜ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். வெளியில் பயணங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எமோஷ்னலாக டிசிஷன் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எட்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சடன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படின்னா திடீர்னு ஒரு புரிதல் ஒன்று ஏற்படும். அப்புறம் ஹிடன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். 9ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது லக்கு ஸ்லோவாக இருந்தாலும் ஆனால் கிடைக்கும். எஜுகேஷனில் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது தேவை. ட்ராவல் பாசிபிள் இருக்குது. ஃபினான்ஷியல் லக் அப்படிங்கிறது சூப்பராக இருந்துருக்கு. கம்யூனிகேஷன் ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இருக்குது. 10ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது சூப்பராக இருந்துருக்கு. எமோஷ்னல் இன்வால்மெண்ட் ஜாப்ல இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மூடு அஃபெக்ட் ஆகும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கம்யூனிகேஷன் சூப்பராக வேலை செய்யும். கெரியரில் மார்க்கெட்டிங்கில் செம சக்ஸஸ் இருக்குது. ஜாபுக்காக ட்ராவல் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 11ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது கெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருந்துருக்கும். ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் செலக்டிவான ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பயங்கரமான ஏர்னிங்ஸ் இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கும். போல்டாக இருக்கும். சேவிங்ஸ் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் இருக்கும். ஏர்னிங்ஸ் வேறு, சேவிங்ஸ் வேறு இல்லையா? ஃபேமிலி வெல்த் இம்ப்ரூவ் ஆகும். 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ட்ராவல்னால எக்ஸ்பென்சஸ் ஏற்படலாம். ஃபாரின் போகிறதுக்குண்டான தாட்ஸ் வரும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏற்படலாம். லீகலுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது லீகல்னா சட்டப்பூர்வமான ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவுகள் ஏற்படலாம். கொஞ்சம் கடனை அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சின்ன சின்ன கடன்கள் அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்குது. இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் இன்கம் ஏற்படுறதுக்குண்டான வழிகளை யோசித்து அதை செயல்படுத்த ஆக்ஷனபிளாக அதை மாற்றுங்க. செமையாக இருந்துருக்கு இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இன்னும் லக்கை என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 7 ஹார்சஸ் இருக்கக்கூடிய ஃப்ரேம் அமேசானில் நிறைய இருக்குது. அதில் குறிப்பிட்ட ஒரு பிக்கு மட்டும் எடுத்து எதுக்குன்னா அது மட்டும் அங்கலட்சணத்தோடு இருக்கிறது. அது எங்களுக்கு தெரியும். அதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதை பை பண்ணிக்கோங்க. இல்லை நான் இன்னும் கெரியரில் இன்னும் கொஞ்சம் நான் வெளியில் வரணும், இன்னும் நான் விசிபிளாக தெரியலை,
இல்லை நான் பிஸ்னஸில் இன்னும் நல்லா வெளியில் வரணும், விசிபிளாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருங்காலி மாலைக்கு உண்டான லிங்க்கு செலக்டிவாக நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கிளிக் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி.